ஓம் சாந்தி. இந்த ஆடியோவில் அஷ்ட சக்திகள் நமக்குள்ள 8 விதமான சக்திகள் இருக்கு. அது என்னென்ன, அதை எப்படி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருது, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல எதிர்கொள்ளும் சக்தி. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்? நமக்குள்ள எதிர்கொள்ளும் சக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த எதிர்கொள்ளும் சக்தி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் நாம் சுலபமாக சமாளிக்க முடியும். அப்போ எதிர்கொள்ளும் சக்தி நமக்குள்ள அனுபவம் ஆகணும்னா அதற்கு முன்பு தயாராக இருக்கக்கூடிய சக்தி அனுபவத்தில் வரணும். யார் தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். இப்போ ஒருத்தருக்கு நீச்சல் தெரியுதுன்னா அவர் வெள்ளத்தை பார்த்து தண்ணியை பார்த்து பயப்பட மாட்டார். ஏன்னா நீச்சல் தெரியும். அதனால் அவர் வெள்ளத்தை எதிர்கொள்ள முடியும். அப்போ அவர் தண்ணியை பார்த்து பயப்பட மாட்டார். அப்போ தயாராக இருக்கும் சக்தி நமக்குள்ள வந்துடுச்சுன்னா எதிர்கொள்ளும் சக்தி வரும். அப்போ தயாரிப்பு ஒரு முன் ஏற்பாடு, அதுதான் தயாராக இருக்கக்கூடிய சக்தி. உதாரணத்துக்கு இந்த இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க விடுமுறைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு மாத காலம் 2 மாத காலம் அவங்க விடுமுறைக்காக வந்தாலும் கூட அவங்களுடைய பெட்டி படிக்க எப்பவுமே தயாராக இருக்கும். காரணம், மற்ற வேலை மாதிரி இராணுவ வேலை கிடையாது. அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது, எப்போ அந்த பார்டரில் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. அப்போ ஃபோன் வந்தால் போய்கிட்டே இருக்கணும். மற்ற வேலை மாதிரி நான் லீவில் வந்திருக்கேன் இல்லையா, லீவு முடிஞ்சால் தான் வருவேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க எப்போவுமே தயாராக இருக்கணும். அந்த மாதிரி தான் நமக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. வரும்போது, அந்த மரணம் வரும்போது நான் இப்போ வரமாட்டேன், எனக்கு இப்போ தானே 30 வயசு ஆகுது, இப்போ தானே 40 வயசு ஆகுது, இப்போ தானே 20 வயசு ஆகுது, நான் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்ல முடியாது. மரணம் வந்தால் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது மரணம் வந்தாலும் நம்ம தயாராக இருக்கோம். மரணம் வந்தால் கூட நான் தயாராக இருக்கிறேன்னா அப்போ மரணத்தை தவிர பெரிய ஒரு வலிமிக்க விஷயம் வேற ஒன்று இருக்க முடியாது. நாம் அதுக்கே தயாராக இருக்கிறோன்னா மீதி எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருப்போம்னு அர்த்தம். மரணத்தையே நாம் எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அப்போது யார் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க? திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழறவங்க, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து தியாகம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை
இதுபோல் மற்றவங்களுக்காகவே செலவு பண்ணவங்க தான் மரண தருவாயில் தனக்காக வாழலையே, ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழலையேன்னு வேதனைப்படுவாங்க. மற்றவங்களுக்காகவே தியாகம் செஞ்சிட்டோமேன்னு. அப்போது பேலன்ஸான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க முதல்ல தான் சந்தோஷமாக இருக்கணும், குஷியாக இருக்கணும், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு குஷியை கொடுக்கணும். அப்படி மற்றவங்களுக்கு குஷியை கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனியா போதும், அவ்வளோதான். இதே தான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து 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 காலத்தை விரயம் பண்ணவங்க தான் கடைசி காலத்தில் நான் இவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், அவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், இவங்க பேச்சு கேட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன், யாருக்குமே பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், ஒரு தவறான வாழ்க்கைக்கு போயிட்டேன், அப்படி கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த மரண தருவாயில் பயப்படுவாங்க. இதே திருப்தியான வாழ்க்கையை வாழறவங்க, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, பாசிட்டிவான வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க, நேர்மறையான வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நான் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தேன், மற்றவங்களையும் திருப்தியாக வச்சுக்கிட்டேன். அப்போ அவங்களுக்கு மரணத்தை பார்த்தாலும் பயம் இருக்காது. அப்போது ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழறவங்க தயாராக இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே, மரணமே வந்தாலும். அப்போ தயாராக இருக்கும் சக்தி வந்துடுது. அப்போ தயாராக இருக்கும் சக்தி வருதுன்னா எதிர்கொள்ளும் சக்தி வந்துடும். எதிர்கொள்ளும் சக்தி என்ன? ஒரு பற்றற்ற வாழ்க்கை. அப்போ எனக்கு மரணம் வருது, அப்போது நான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், திருப்தியாக இருக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மரணம் வருது. எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ என்னுடைய கணவனுக்கோ பசங்களுக்கோ மனைவிக்கோ என்னுடைய நண்பர்களுக்கோ மரணம் வருது. அதையும் நான் எதிர்கொள்ளணும். அப்போ பாருங்க, பற்றற்ற வாழ்க்கை வாழறவங்க எதிர்கொள்ள முடியும். ஒருவேளை பற்றோடு இருக்கிறாங்கன்னா எதிர்கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது. இப்போ உங்ககிட்ட கார் இருக்குது, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும். இப்போ நீங்கள் அவரை காரில் ஏற்றிக்கிட்டு இல்லை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு வேகமாக, எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கா? அந்த பணத்தை கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. உங்கள் ரத்தமும் அவருடைய ரத்தமும் ஒன்றா இருக்குதுன்னா உங்களோட ரத்தத்தை கூட தானமாக கொடுக்குறீங்க. இவ்வளோ செஞ்சும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியல. உடனே நம்மளுக்கு துக்கம் வந்துடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ வேகமாக வந்தேன், என்னோடய ரத்தத்தை கொடுத்தேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தாலும் அவரை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படி நினைக்கும் போது ஒரு வருத்தம் வரும். ஆனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மரணம்ன்றது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தின ஒரு விஷயம். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டீங்க. உங்களுடைய உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுறீங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து. இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். உங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டீங்க. உயிர் போகிறது நம்ம கையில் இல்லை, அது அவங்க கர்மா கையில் இருக்குது.
கடவுள் கையிலும் இல்லை. எல்லா உயிரையும் கடவுள் காப்பாற்றிட்டா அப்புறம் எப்படி? அப்போ அவங்கவுங்க கர்மா கையில். அப்போ இந்த ஞானம் இல்லாததால தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதே இந்த ஞானம் இருக்குதுன்னா, ஆமாம் இது நம்ம கையில் இல்லையா, அப்போ நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சோம், இது நம்ம கையில் இல்லை, அப்போ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எதிர்கொள்கிறது. அப்போ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அண்ணா, இந்த ஞானத்தோடு பார்க்கும்போது, இந்த கர்மான்ற ஞானத்தோடு பார்க்கும்போது உங்களுடைய உயிரை ரிஸ்கில் வச்சு அவருடைய உயிரை காப்பாற்றுவீங்க. அப்படி இருந்தால் அவருடைய உயிரே போகுதானாலும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது என் கையில் இல்லை இல்லையா. இதுதான் எதிர்கொள்கிறது. அப்போ அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யணும். பற்றற்ற நிலையில் காரியத்தை செய்யணும். பற்றோடு செஞ்சீங்களன்னா நீங்கள் அவரை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். இப்போது அந்த நபருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு முறை ஒரு பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் கார் கூட ஓட்ட முடியாமல் போயிடும். இப்போது ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார், அவர் 1000 பேருக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போது அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பேருக்கு அவர் ஆப்ரேஷன் செஞ்ச அந்த கை அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் செய்யும்போது ஒரு நடுக்கல் வரும், செய்ய முடியாது, ஒரு பதற்றம் வரும். காரணம் என்ன? பற்று. தினமும் செய்கிற வேலை தான், ஆயிரக்கணக்கானவங்களுக்கு செஞ்ச ஒரு வேலை, தன்னுடைய மகன் மகள் அனும்போது அங்கே ஒரு தடுமாற்றம் வருது. காரணம், அந்த 1000 பேருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. அதே என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் எனக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்பா மகன், அப்பா மகள் என்கின்ற அட்டாச்மெண்ட். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் தான் இப்போது இந்த கை நடுக்கத்துக்கு காரணம். அப்போ அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும் போது தடுமாறும், கார் கூட சரியாக டிரைவிங் பண்ண முடியாது. அப்போ அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பேசணும், எதையுமே புரியாது. அப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கே ஒரு 4 பேர் தேவை, உங்களை பார்த்துக்கிறதுக்கே ஒரு 4 பேர் தேவை. அப்போ நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு உதவியாக இருக்க முடியாது. அதே அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் அவருடைய உயிரை ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. அப்போ பற்றற்ற பார்வையில் பார்க்கணும். இதைத்தான் பாபா ஆன்மான்னு பாருங்க, இதைத்தான் இறைவன் எல்லோரையுமே ஆத்மான்னு பாருங்கன்னு சொல்கிறார். அப்போது ஆத்மான்னு பார்க்கும்போது பற்றற்ற நிலை வந்துடுது. அப்போ நானும் ஆத்மா, இந்த உடல் கிடையாது, இந்த கான்ஷியஸில் இருக்கிறோம். அப்போது என்னுடைய உயிர் போனாலும் எனக்கு வருத்தம் இருக்காது. அப்போ நான் ஆத்மானும் போது எதிரில் இருக்கக்கூடியவங்களும் ஆத்மா தான். என்னுடைய மகன் மகள் மனைவி கணவன் அம்மா அப்பா அவங்களும் ஆன்மா தான், அவங்களுக்கும் மரணம் இல்லை. அப்போ இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கலாம், இருக்கிற தருவாயிலும் ஆனந்தம் தான். ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு போகட்டும், பிறக்கட்டும், அங்கேயும் ஆனந்தமாக இருக்கட்டும். அந்த பார்வை வந்துடும். இதுதான் சத்தியுக பார்வை. சத்தியுகத்திலையும் கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க. அங்கேயும் ஜனனம் இருக்குது, மரணம் இருக்குது. ஆனால் அங்கே எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா அங்கே 150 வருஷமும் ஆன்ம உணர்விலிருந்து அடுத்தவங்களை ஆன்மான்னு பார்க்கலாம். அப்போ ஆன்மாவே பார்த்து பார்த்து பழக்கப்படக்கூடிய அந்த கண்கள் தேகத்தையே பார்க்கல. இப்போ தேகத்தை பார்த்து இருந்தால் தானே இந்த தேகம் அழியும் போது வருத்தம் வரும். அதான் அவங்க தேகத்தையே பார்க்கலையே, ஆன்ம உணர்விலிருந்து ஆன்மாவை பார்க்குறாங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ் இங்கே கொண்டு வர சொல்கிறார் இறைவன் சங்கம யுகத்தில்.
அப்போ ஆன்ம உணர்வுல இருங்க, ஆன்ம ரூபத்தை பாருங்க. அப்போ இரு புருவங்களுக்கு மத்தியில் சுடர்விடும் அதிபிரகாசமான ஒளிப்புள்ளியாக இருக்கிற உங்களுடைய சுயரூபத்தை பாருங்க. அதுதான் நான் என்ற உணர்வுல இருங்க. அடுத்தவங்களை பார்க்கும்போதும் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஆன்ம ரூபத்தை பாருங்க. அந்த ஆன்ம ரூபத்தை பார்த்தே பேசுங்க. இப்படி பார்த்து பார்த்து பேச 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 இந்த தேகத்திலிருந்து ஆன்மா பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், உங்க ஆன்மா பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அடுத்த ஆன்மா அந்த உடம்புல இருந்து பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வருத்தம் இல்லை, வேதனை இல்லை. ஏன்னா நான் ஆன்மாவை தானே பார்த்தேன், தேகத்தை பார்க்கல. அப்போ ஆன்ம உணர்வு இருக்கும்போது இந்த மனநிலை தானாக வரும். அப்போ தயாராக இருக்கும் சக்தி வருதுன்னா எதிர்கொள்ளும் சக்தி வந்துடும். அப்ப தயாராக இருக்கக்கூடிய சக்தி வரணும்னா இந்த ஞானம் அடிப்படையானது. அப்ப 7 தெய்வீக குணங்கள்ல அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம்னு 7 தெய்வீக குணங்கள் இருக்கு. அதுல இந்த ஞானம் என்ற குணத்தை அனுபவம் செய்யும் போது, ஞான சொரூப ஆத்மா என்கின்ற உணர்வுகள் இருக்கும்போது எல்லாத்துக்குமே தயாரா இருப்பீங்க. அப்ப இறைவன் என்ன ஞானம் கொடுத்திருக்காரு? அப்போ 2036க்குள்ள எல்லாமே நீங்க இந்த கண்களை பார்க்குற எல்லாமே விநாசமாகும்னு சொல்றாரு. எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு சொல்றாரு. 2036-37க்கு மேலே சொர்க்கம் மறுபடியும் இந்த பூமியில வரும்னு சொல்றாரு. அப்ப இதை சொல்றது இறைவன்ன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம், அதை ஏத்துக்கிறோம். அப்ப அதை ஏத்துக்கிட்டா அப்ப இந்த ஞானத்தை நம்ம பரிபூரணமா ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கணும். அப்ப இன்னும் 10 வருஷம். அப்ப அந்த 10 வருஷம் நான் வாழ்வதற்கான பொருளாதாரம் எனக்கு இருந்தா போதும். இன்னும் 10 வருஷம் இந்த பூமியில நான் வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுருக்கிக்கணும். ஒருவேளை இந்த ஞானம் கேட்டும் நான் இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னா அப்போ அந்த ஞானத்தை நான் இன்னும் புரிஞ்சிக்கல, அந்த ஞானத்தை நான் ஏற்றுக்கல. அப்போ ஞானத்தை ஏற்றுக்கலன்னா, ஞானத்தை புரிஞ்சிக்கலன்னா இந்த ஞானத்தை சொல்கிற கடவுளையும் இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், அந்த கடவுளையும் ஏற்றுக்கலேன்னு அர்த்தம். அப்போ இங்கே சொல்கிறது கடவுள் தான்னா அவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும். அப்போ அவர் சொல்கிறது 2036க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறார். அப்போ அதை நான் கேட்டுக்கிறேன், ஆனால் இன்னும் 50-60 வருஷத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அண்ணா. அப்போ ஞானம் புரியல. அப்போ இன்னும் சம்பாதிக்கிறேன். அப்போ இன்னும் சம்பாதிக்கிறேன்னா சம்பாதிச்சதெல்லாம் என் கண்ணெதிரில் அழியும் போது என் மனசு அப்படியே அலைபாயும். அந்த கடைசி நேரத்தில் திருப்தி இல்லாத வாழ்க்கை வரும். அப்போது கடைசி டைமில் சம்பாதிச்சதெல்லாம் போகும்போது, கண்ணெதிரிலே அழியும் போது அந்த மனநிலை சொல்லவே முடியாத அளவுக்கு துக்கத்தில் அவதிப்படும். அப்போ அந்த மனசுக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்? அப்போது ஞானம் என்ற குணத்தை நம்ம நல்லா தாரணை பண்ணணும். ஞானஸ்வரூப ஆத்மாவாக இருக்கணும். அப்போ ஞானஸ்வரூப ஆத்மாவாக இருந்தால் செயல் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போது இன்னும் 10 வருஷத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நாம் முன்னேற்பாடுகள் செய்வோம். அப்போது இந்த ஞானத்தை, இறைவன் கொடுக்குற ஞானத்தை ஒரு பக்கம் அப்படி கேட்டுக்கிறோம், வெளியில் நடக்கிற விஷயங்களை ஒரு பக்கம் கேட்டுக்கிறோம்.
ரெண்டும் இணைச்சு பார்க்கணும். அப்போ இறைவன் கொடுக்குற ஞானம், இறைவன் நமக்கு சொல்கிற ஞானம் வெளியில் நடக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இறைவன் சொல்கிறதெல்லாம் விநாசம் நெருங்க நெருங்க இந்த உலகம் எப்படி இருக்கும்னு இறைவன் சொல்கிறதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ விநாசம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நான் எப்படி தயாராக இருக்கணும் அதை பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முயற்சி இருக்கும். அப்போ இது இல்லாமல் இறைவனோட ஞானம் ஒரு பக்கம் கேட்குறேன், நான் செய்யறது ஒரு பக்கம் செய்கிறேன்னா அது பயனற்றது. அப்போது யார் எதிர்கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலையும்? யார் தயாராக இருக்கிறாங்களோ, யார் எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும். அப்போ யார் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க முடியும்? அந்த ஞானம் என்ற குணத்தை அனுபவம் பண்ணுறவங்க, ஞான சுரூபமாக இருக்கிறவங்க, இறைவன் கொடுக்குற ஞானத்தின் சுரூபமாக மாறக்கூடியவங்க தான் எல்லாவற்றிற்கும் தயாராக இருப்பாங்க. தயாராக இருக்கிறவங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வாங்க. அப்போது ஞானம் என்கின்ற குணம் வந்துதான் நமக்குள்ளன்னு செக் பண்ணணும். ஞானம் 100% நமக்குள்ள அனுபவமாகுதா? இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் 100% நமக்கு ஜீரணமாச்சான்னு பார்க்கணும். ஜீரணம்னா இறைவன் சொல்கிற முழு ஞானமும் நம்மளுக்கு புரிஞ்சுதா, இல்லை புரிஞ்சும் புரியாமல் இருக்குதான்னா கொஞ்சம் ஜீரணமாகி கொஞ்சம் ஜீரணமாகாத மாதிரி கணக்கு. அப்போ பாதி ஜீரணமாகி பாதி ஜீரணமாகலைன்னா உடம்புல வியாதி வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் பாதி ஞானம் புரிஞ்சு பாதி ஞானம் புரியலன்னா மனதில் வியாதி வந்த மாதிரி, சந்தேகம் அன்றன் வியாதி வந்த மாதிரி. அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக்கிடும் இறைவனுக்கு. அதனால் ஞானத்தில் தெளிவாகணும், ஸ்டெடி ஆகணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போது உங்களுக்குள்ள தயாரிப்பு நடக்கும். அப்போ தயாரிப்பு நடக்கும்போது எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும். அப்போது ஞானம் என்ற குணத்தை நல்லா அனுபவம் செய்வோம், தயாராக இருப்போம், எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம். ஓம் சாந்தி.